ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டிக்கு மான்வாவோட எபிசோடு 75 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் லூனா ஏதோ ஒரு ஃபேவரட்டான பிளேஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பா. கேட்டு லவ் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறான். அதாவது இந்த லெட்டர் இது வந்து ஒரு வகையில் நம்ம ஜியூக்கு லவ் லெட்டர் மாத்தான். அதனால மரியாதையாக கூடுறா, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. அதே மாதிரி இவங்க இப்படி சண்டை போடுறாங்களா? உங்க லெட்டர் சொல்றா, அட லவ் அக்கா, உங்களுக்கும் லூனா வழியா ஒரு லெட்டர் இருக்கு. இந்த லெட்டரையும் அவ வாங்கி படிக்கிறா. என்னது, லூனா வந்து எனக்காக இது எழுதுனாளா? இந்த லெட்டரும் ஒரு மாதிரி செயின் லெட்டரா இருக்குமா? இதனால அவ கடுப்பாய் அப்படி கிழிச்சு போட்டுறா. அவ வந்து வேணுட்டே தான் இப்படி பண்ணிருக்கா. கண்டிப்பா நான் அவளை தேடி கண்டுபிடிக்க போறேன். இதுவும் இதுக்கு நான் வந்து அவளை கொல்றதுக்கு, அதுக்காக தான். அவ எங்க இருக்கா அதை வந்து நான் தேடணும். ஆனா நம்மளுக்கு தெரியாதுல்ல அவ வந்து எங்க இருக்கான்னு. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அது வந்து எந்த இடம்னா இவங்க லூனா கூட வந்த இடம்னா அது அந்த பீச் தான். இந்த சைடு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ பார்க்குன்னு ஒரு பர்சன் கிட்ட பேசின்னு இருக்கா. அதுக்கு நான் ஃபைனலி இங்க வந்துட்டேன். அது யாருன்னு தெரியுதா? அதே சாக்கோ தான். ரெண்டு பேருமே ரியல் லைஃப்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அவளோட ஹேர் இங்கேயும் அப்படியே தான் இருக்கு. அம்மா, உனக்கு வந்து இத்தனூண்டு ஸ்கர்ட் எல்லாம் போறதுல ஒரு மாதிரி வித்தியாசமா தோணலையா? ஏன்னா இதனால உனக்கு எம்பாரஸ்மெண்டா ஃபீலே ஆகலையா? நான் மத்தவங்களோட கண்ணு அப்படியே ஓ மேலதான் இருக்கும். ஆமா, அதுக்காக தானே நான் பண்ணதே. நான் மத்தவங்களோட அட்டென்ஷன் அது வந்து தேவை. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். நான் எவ்வளவு சாமிங்கா இருக்கணும் அதை வந்து நான் காட்ட விரும்புறேன். வேற எதுவும் இல்ல. இது என்னோட விருப்பம் தான் இந்த மாதிரி நான் போடுறது. இதை வந்து பாருங்க, இது கியூட்டா இல்லையா? இது ரொம்ப கியூட்டா தானே இருக்கு. இப்போ கூட பாருங்க, நீங்க வந்து இதை பார்க்கலையா? நான் அதை பார்த்தா ஒரு சிச்சிங்கனே சொல்றாரு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இப்போ இருக்க பசங்களை வச்சு நான் நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சா சரி, பார்க்கு நீங்க உண்மையிலேயே பெஸ்ட் தான். ஆனா திடீர்னு யாரோ ஒருத்தங்க கத்தி கத்தி சண்டை போற மாதிரி சவுண்ட் வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம லவ் தான். எங்க போன அந்த ரோச் லேடி இருக்கா? இங்கேயா இல்ல வேற எங்கேயாச்சா? மரியாதையா வெளியில வா. இப்படி இவங்க கத்தி கத்தி சண்டை போடுறாங்களே. எவ்வளவோ அவன் அமைதியாக்க ட்ரை பண்றான், இருந்தாலும் அவன் அமைதியாவல. இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி பயங்கரமா சண்டை போடுறாங்க? இதனால ஏதாச்சும் பிரச்சனை வராதா? நீ கவலைப்படாத, நீ வந்து இப்போ போக தேவையில்ல. ஏன்னா இங்க அவளுக்கும் கஸ்டமர்ஸ் வந்து இல்ல. இதனால பிரச்சனை வராது. அவங்க இப்படி சண்டை போடுறாங்கன்னா இது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். சரி, அப்போனா அவங்க சீக்கிரமா அதை செட்டில் பண்ணட்டும். இதுக்கப்புறம் அவங்க பீச் பக்கம் வந்து தேடி பாக்குறாங்க. ஆனா லூனாவை எங்க தேடியும் அழக்கானோம். தெரிஞ்சு இது வந்து அவளோட ஸ்பாட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அவளை எங்கேயும் நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ எங்க தான் போனா? பின்னாடி அங்க ஸ்டால் லெட்டர் சொல்றா. சொன்னா இந்த மாதிரி லூனா அக்காவை கண்டுபிடிக்காம இருக்குது. அதாவது இப்போதைக்கு எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது தெரியுமா? ஏன்னா நம்ம எல்லாருமே ரியல் லைஃப்ல ஒன்னா இருக்கும். இது ஒரு டைப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது கனவே உண்மையான எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் எனக்கு தருது. இந்த மாதிரி இவ ரொம்ப இன்னோசென்ட்டா சொல்றால, இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ தேடி பாக்குறாங்க. ஆனா தேடி பார்த்ததுல கடைசி வரைக்கும் அந்த ரோச் லேடியை கண்டே பிடிக்க முடியல. அங்க இதனால அவங்க களைச்சு போனதுதான் மிச்சம். அவங்க ஒரு ஹோட்டல்ல ரொம்ப களைச்சு போய் உட்காந்துருப்பாங்களா. டைமும் ஈவினிங் ஆயிடுது. எங்கதான் போனாலும் அவளுக்கு எது ஃபேவரட்டான பிளேஸ் நம்மளுக்கு தெரியல. நீங்க கவலைப்பட வேணாம். நாளைக்கு ஏன் நம்ம ரெண்டு பேரும் தேடக்கூடாது? இதே மாதிரி நம்ம கைவிடக்கூடாது. நம்ம மோட்டிவேட்டா ஃபீல் பண்ணோம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம நாளைக்கு பாத்துக்கலாம் விஷயத்த. இதனால ஹீரோ மத்தவங்கள களைச்சு போயிடுறாங்களா. அங்க அப்படியே ஹீரோ வீட்டுக்கு வரான். அவனுக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. ஏன்னா எங்க தேடியும் லூனாவை காணோம். அவ எங்க தான் போயிருப்பா? எந்த விதமான ஹிண்ட்டும் அங்க கிடைக்கவே இல்லை. என்னப்பா என்னை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டியோ? இப்படி ஒரு வாய்ஸ் கேட்க அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். லூனா அங்கதான் இருக்கா. எதிர்பார்க்கல இந்த விஷயத்த நீ கண்டுபிடிக்க மாட்டேன்னு. நான் உனக்கே தெரியும் என்னோட ஃபேவரட்டான பிளேஸ் அது வந்து எதுன்னு. நான் வந்து இப்போதான் யோசிச்சேன். நான் இந்த விஷயத்த மறந்தே மறந்துட்டேன். அதாவது நீ இங்கதான் இருப்பேன்னு எனக்கு ஃபர்ஸ்டே தெரிய வந்திருக்கணும். எப்பத்துல இருந்தோ நீ திடீர்னு இங்கதான் வரிய. ஆமா, என்னோட ஃபேவரட்டான பிளேஸ்னா அது வந்து இதுதான். அதாவது உன்னோட வீடு தான். உங்க ஹீரோவும் நூடுல்ஸை தர அதை அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கினே பேசுறாங்க. பரவாயில்லப்பா, நான் எதிர்பார்க்கல நீ வந்து எவ்வளவு நல்லவனா இருப்பேன்னு. எனக்கு ஃபுட் எல்லாம் தர இல்ல, நான் வந்து ரொம்ப பொலைட்டா இருக்கேன். நான் வந்து சில பல விஷயத்த உன்கிட்ட கேட்கணும். எனக்கு தெரியும் அது வந்து ஒரே ஒரு ஆன்சர் தானே, ஜஸ்ட் ஒன்னா. அப்படியெல்லாம் இல்ல. ஓ அப்படியா? அப்பனா உன்கிட்ட நிறையவே கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும். அதை பத்தியும் நீ என்கிட்ட சொல்லணும். என்னன்னா நீ வந்து ஃபைனலா அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை தோக்கடிச்சல. இப்போ வந்து ஒரு கொஸ்ட் வந்து உனக்கு கிடைச்சிருக்கும். அது என்னது? வாடா, ஒரு கொஸ்ட் கிடைச்சிருக்கும். அதை பத்தி உன்னால சொல்ல முடியுமா? இதுவா? அதை வந்து நான் எப்படி பண்றது? அவனை மன்னிச்சு விட்டு கூட எனக்கு ரிவார்டு வேற ஏதாச்சும் கிடைச்சிருக்கும் போல. நான் இப்படி பண்ணி எனக்கு என்ன தெரியுமா கிடைச்சது? ரிவார்டுன்னு பேர்ல அவனோட மித்திக்கல் ஐட்டம் ரெண்டலா ஃப்ரீயா நான் யூஸ் பண்ணிக்கலாமா? உண்மையை சொன்னா ஒரு வேஸ்டான விஷயம் தான். நம்ம ஹீரோ கிட்ட தான் ஸ்டிக் இருக்கே. ஸ்டிக் இருக்கும் போது மத்த பவர்ஸ் அவன் எப்படி யூஸ் பண்ண முடியும்? அது வேஸ்ட் தான். நல்ல லூனா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறா. ஆமா, இது ஒண்டி தான் உனக்கு கிடைச்சதா? இது ஒண்டி இல்ல, அப்படி எசன்ஸ் ஆஃப் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் இது உனக்கு கிடைச்சது. இதை நான் உடைச்சா போதும் என்னால காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனா மாற முடியும்.
தெரியும். கேட்ட லூனா ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னால இப்போதைக்கு அதை யூஸ் பண்ண முடியாது, அதனால என்னோட இன்வென்டரியில நான் போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இது நம்மளால விற்கவும் முடியும், இது பயங்கர ரேட்டு போகும். அதே செகண்ட் இது தப்பான ஆளுங்க கிட்ட போனா இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும். ஏதோ ஒண்ணு நான் போன வாட்டி உன்கிட்ட கேட்க ஆசைப்பட்டேன்ல, புரியுது நீ என் கிட்ட என்ன கேட்க ஆசைப்படுறேன்னு. எப்படி உன்னோட வீட்டுக்குள்ள வரேன் அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் அதானே. போன வாட்டி நீ என்ன பார்க்கும் போதும் கடைசியா இதை கேட்ட, அதாவது நான் எப்படி வரேன்னு. நானும் சொன்னேன் அப்புறமா நம்ம மீட் பண்ணும் போது சொல்றேன்னு. இப்ப அதுக்கான பதில நினைக்கிறேன், அதாவது நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உனக்கு பதில சொல்ல போறேன். அது நீ நினைக்கிற மாதிரி அவளுக்கும் ஸ்பெஷலான விஷயம் இல்ல. அதை கேட்டு நீ அவளுக்கும் ஷாக் ஆக மாட்டேன். ஆக்சுவலா நான் எப்படி தெரியுமா வந்தேன். அதுக்குள்ள அவன் நில்லுன்னு சொல்றான். அவனோட கொஸ்டின் நீ எப்படி வந்த அது இல்ல, ஏன்னா நான் என்ன கேட்க வரேன்னா உண்மையாவா, ஏன்னா நீ போன வாட்டி கடைசியா என்கிட்ட அதுதான் கேட்ட. ஆமா நான் கேட்டதான், ஆனா நான் இன்னமும் கியூரியஸா இருக்கேன். உன்னை பத்தி இன்னமும் ஏகப்பட்ட விஷயத்த பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு புரியுது உனக்கு தெரிய ஆசைப்படுற, அதாவது எனக்கு யாராச்சும் இருக்காங்களான்னு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி. இல்ல அது எனக்கு முக்கியம் இல்ல. சரி அப்புறம் எதுக்கு நீ ரொம்ப கியூரியஸா இருக்க. அதுவா ரோச் லேடி இல்ல லூனா. என்ன விஷயம்னா உன்னோட பேரு, அதாவது ரியல் நேம் நான் கேட்கவே இல்லை ஸ்டார்டிங்ல இருந்து. லூனாக்கு இதை கேட்டோன்னே அப்படியே பிளஷ் ஆகுது. அதனால தான் நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன், அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு. ஏன்னா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கினா அது இன்னமும் கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும்ல. லூனாவும் சொல்றான் என்னோட பேரு போரியம், நம்ம ரியும்னு கூப்பிடலாம், ஆனா நம்ம எப்பயுமே லூனானே கூப்பிடலாம். திடீர்னு போரியும்னு சொன்னா அது நல்லா இருக்காது. கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறான் நம்ம ஹீரோ. இப்பதான் உனக்கு உண்மையான பேரும் தெரிஞ்சிருக்கு. லூனா ரொம்ப கிட்ட கேக்குறா, ஹேய் வேற ஏதாச்சும் உனக்கு தெரியணுமா. என்னோட ஹைட் 5 ஃபீட், அதே மாதிரி என்னோட பிளட்டோட டைப் அது ஏ, அதே மாதிரி என்னோட இது MBTI இப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவ சொல்றா. வேற ஏதாச்சும் உனக்கு தெரியணுமா. அட இருமா, நீ வேற முக்கியமா நீ எங்க வாழ்ற அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். திரும்ப ஆரம்பிச்சிட்டியா. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பத்தி நீ கேட்க மாட்ட அப்படின்னு சொன்ன, ஆனா ஏதோ ஒண்ணு. சரி நான் சொல்றேன், அதாவது என்னோட வீடு அது எங்க இருக்குன்னு. அதுக்குள்ள திடீர்னு போன் அங்க ரிங் ஆகுது. அங்க ஹீரோவும் கேக்குறான், ஹலோ யாரு பேசுறீங்க. சின்ன பையலு ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, எல்லாமே எப்படி போகுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம கம்பெனி ஓனரு ஜோ, அவருதான். இந்த வயசு ஓல்டு மேன் நீங்க தானா. நான் ஒன்னும் ஓல்டு மேன் இல்ல, முக்கியமா என்ன ஓல்டு மேன் கூப்பிடாத. ஆனா இப்பதான் 50 வயசுக்கே வரேன். ஏதோ ஒண்ணு இப்போ நீ ஃப்ரீயா இருக்கியா. அவளுக்கும் இப்போ எதுவும் பண்ணல, நான் போரியம் அவ கூட தான் இருக்கேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா லூனா கூட நான் இப்போ இருக்கேன். லூனாவோட ரியல் பேர் எத்தனாலே என்னவோ தெரியல. லூனாக்கு அங்க வெக்கமா இருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டான டைமிங் தான். நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, சீக்கிரமா என்னோட ஆபீஸ்க்கு வாங்க. உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயத்த பத்தி நான் பேசணும். இதனால அவங்க 2 பேரும் ஆபீஸுக்கு போறாங்க. அது என்ன விஷயம், என்ன பேச போறாங்க அது நம்மளுக்கு தெரியல. கடைசி வரைக்கும் லூனாவோட வீடு தெரியும் பாக்குறேன். லூனாவை பத்தி எதுவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. சரி பார்க்கலாம் லூனா எப்படிதான் வரா, எங்க தான் வாழ்றா அது தெரிஞ்சுக்க முடியுதானே. நான் பார்த்த வரைக்கும் சீசன் 1 முடிஞ்சு போயிடும். இன்னமும் ஒரு எபிசோட் தான். சீசன் 1 இங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னமும் சீசன் 2 இருக்கு. சீசன் 2 பார்க்கணும்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் என்ன ஆகும் அதை பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செனரா.